ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கும் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவ்யை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிகிரஹே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணியம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஓம் ஆனோ வத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலகரியங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 76வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ அச்சல தனயாயை நமஹா. ஓம் ஸ்ரீ அச்சல தனயாயை நமஹா. அச்சலம் அப்படின்னா சலனம் இல்லாதது. ஹிமவத் பர்வதம் ரொம்ப ஸ்திரமாகவே திருடமாகவே இருக்கக்கூடியது. அந்த அச்சலனுடைய புத்திரியானவள் பார்வதி தேவி என்கிறதான பராசக்தி. ஆகவே அச்சலமாக நாமளும் ஸ்திரபுத்தியோட, நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்திரபுத்தி என்னாக இருக்கணும் அப்படின்னா இறைவனிடம் பக்தி. அந்த பக்தி ஸ்திரமாக இருக்க வேண்டும். அது சலனமே பண்ணக்கூடாது. இல்லைன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றதை கேட்டு நம்மளுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நாமளும் கெட்டு போயிடுவோம். அப்ப இறைவன் சொல்லலையோ மகான்களுடைய சொல்லுலையோ நம்பிக்கை இல்லாமல் பக்தி மார்க்கத்திலிருந்து நாம் விட்டு விலகி வந்துடுவோம். இதெல்லாம் அசுத்த மாயாங்கிறதான இந்த பிரகிருதியோட சேர்ந்ததான சில மாயா தத்துவங்களுடைய விளையாட்டு. உண்மையான போட்டியில ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த போட்டியில் வின் பண்ணி மெடல் வாங்கணுமான சாதாரணமாக இருந்தால் ரொம்ப சாதாரணமாகத்தான் இருக்கும். அந்த பெரிய பிரசஸ்தி இருக்காது. மற்ற பரீட்சைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கடினமான ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வரதான பரீட்சைக்கு நிறைய டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவா. கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுறதே ரொம்ப பெரிய ஒரு ஆர்ட். எல்லாராலையும் இது பண்ண முடியாது. அப்படி ரொம்ப கடினமாகிறது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரேரஸ்ட் பீப்புள் தான் அந்த லெவலுக்கு தேவை. ஸோ உண்மையான பக்தனை இறைவன் உருவாக்குவதற்கு பலவிதமான சோதனைகள் வழியாக வேண்டா போர் வெறுத்து போயிட்டு என்னால் முடியாது அப்படின்னு ஓடிடுற அளவுக்கு நம்மளை இரிட்டேட் பண்ணி நம்ம கத்துன்றதான ஞானமும் நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடியதான சூழ்நிலைகளும் எல்லாமே நம்மளை விளக்கும். கலியுகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதான ஒரு சித்தாந்தம் இது ஒன்று. பல மதங்கள் பலவிதமாக சொல்லும், பல சமயங்கள் பலவிதமாக சொல்லும், பல கொள்கைகள் பலவிதமாக சொல்லி நம்மளுடைய நம்பிக்கையை கெடுத்து அதை நம்ம பெருவழியில் கொண்டு விட்டுருவோம். அப்படி அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே பக்தர்கள் அசஞ்சலமான நிஷ்கபட பக்தி இறைவனிடம் வர வேண்டுமானால் இந்த மந்திரம் ரொம்ப உதவும். ஓம் ஸ்ரீ அச்சல தனயாயை நமஹா அப்படிங்கிறதான மந்திரத்தை பகவத் பாதர் இந்த ஸ்தோத்திரத்துக்கு கொடுத்திருக்கார். ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி சர்வ வல்லமை பெறுவதற்காக, எல்லா இடத்திலையும் ஜெயம், சர்வரையும் வசீகரிக்கக்கூடியதான சக்தி, பிரபஞ்சத்தையே தனக்கு சாதகமாக்கி மாற்றக்கூடியதான அளவுக்கு ஒரு பெரும் சக்தியை பெறுவதற்கு இந்த ஸ்தோத்திரம் உதவ வேண்டும் அப்படின்னு அம்பாளிடம் கேட்டு பகவத் பாத சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கார். அம்பாள் ததாஸ்து சொல்லியிருக்கார். சங்கல்பம் சர்வ சக்துவ லாபார்த்தம் ஷட் சப்ததி ஸ்லோகம் ஜெபேது. இங்க சத்தியம் எல்லாம் நம்ம கைக்குள்ள அடங்கும்படியாக, எல்லாம் நமக்கு வசீகரிக்கும்படியாக, எல்லாம் நமக்கு நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடியதான ஒரு சக்தியை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். உண்மையான பக்தர்கள் பக்தி மார்க்கத்தில் மேல் வரத்துக்கு தடஸ்தமாக இருக்கக்கூடியதான காம குரோத லோப போக மதமாச்சரியங்கிறதான இந்த வைரிகளை, அதாவது எதிரிகளை தனக்கு சாதகமாக்கக்கூடியதான ஒரு உபாசனையை தான் செய்வார்கள். பக்தனுடைய மனசுல எப்பவுமே இருக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அச்சஞ்சலமான நிஷ்கபட பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்திக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை நமக்கு வரத்துக்கு அனுபவம் தேவை. யாராவது அனுபவிச்சதான அனுபவங்களுடைய அனுபவம், நாம் நம் வாழ்க்கையில் சொந்தம் அனுபவிக்கக்கூடியதான அனுபவம், இல்லை பிறர் சொல்லதை கேட்ட அனுபவம், இப்படி பலவிதமான அனுபவங்கள் வழியாக நமக்கு நம்பிக்கை அதிகமாகும்.
இப்போ நிறைய கோவில்களில் இப்போ இதெல்லாம் தானே பத்திரிகைகள்லாம் வருது. இந்த கோவிலில் போய் 7 தடவை சுற்றினேன்னா உங்களுக்கு அது கிடைக்கும், அந்த கோவிலில் போய் 3 தடவை சுற்றினா இது கிடைக்கும். 10 பேர் போய் சுற்றுவார்கள், அதில் 8 பேருக்கு சாதகமாகிடுது அப்படின்னா ஓஹோன்னு உலகம் பூராவும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாரும் அங்கே போயிடுவான். அந்த பகவானுக்கு ப்ரைவசியே போயிடும். அவருக்கு படுத்தூங்கணும் இல்லைன்னா பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட பண்ண முடியாது. ஜனங்கள் அப்படி 24/7 நிறைய கோவில்களில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாலே. ஒரு கோவில் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தை திறந்துருக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் அதை வந்து மூடிடணும். இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவுகின்றதான ஒரு பொருள் தான் கோவிலும் தெய்வமும். ஆகவே 10 மணிக்கு மூட வேண்டியதான கோவிலை 12 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகிறேன் எக்ஸ்டென்ஷன். மாலை நேரம் 4 மணி 5 மணிக்கு திறக்க வேண்டியதான கோவிலை வந்து 2 மணி 3 மணிக்கே திறந்துருவார். சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் 2 முகூர்த்தத்துக்கு அப்புறம் கோவில் திறந்துருக்கக்கூடாது. அப்போது 6:30 மணி சூரியன் அஸ்தமிச்சாச்சு அப்படின்னா 42 நிமிஷம் அங்கிருந்து மேக்சிமம் போனால் 3 முகூர்த்தம். அப்போ 7-8 மணிக்குள்ளெல்லாம் மூடிடணும். இப்போ 10 மணின்னா 11 மணிக்கு ஸ்பெஷல் தரிசனம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சம்டைம். ஸோ பகவானுக்கும் ரெஸ்ட் கொடுக்காம பண்ணுறதுனால பகவானுக்கு அழுத்து போயிடும். வர கேஸுகள் எல்லாம் யாராவது ஒரு நல்ல பக்தம் வருவானாலும் பகவான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போது சின்ன ஊர்களில் கிராமங்களில் சின்ன குளம் இருக்கும், சின்ன ஏரி இருக்கும். அது மொத்தமாகவே வந்து 4 மீன் தான் இருக்கும். அந்த 1 ஏக்கர் லேண்டு இருக்கிறதான குளத்தில் ஒருத்தர் சூட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க, தலையில் துண்டை போட்டு 6 மணிக்கு உட்காந்துனா 10 மணி 11 மணி வரைக்கும் ஒன்றும் கொத்தாது. மொத்தமே இருக்கிறது 7 மீன் தான் எனக்குள்ள. அது வந்து கொத்தி அப்புறமா தானே இவருக்கு காரியம் ஆகணும். அதுபோல் இறைவன் பார்த்துட்டே இருப்பார். ஓகே, இன்னைக்கு 50 பேர் வந்துட்டா, 100 பேர் வந்துட்டா, 200 பேர் வந்தாச்சு, 1000 பேர் வந்தாச்சு, ஒருத்தனையும் பக்தனை காணாமே அப்படின்னு பகவான் தேடிட்டு இருப்பாராம். என்னுடைய உண்மையான பக்தர் எங்கே, அவரை பார்க்க முடியறதுலையே அப்படின்னு. நாம் நமக்கு விரும்பின ஒருவரை தேடுவோமானா ஒரு கூட்டத்துக்குள்ள பலரையும் நம்ம கண்ணில் படும், கண்டுக்கவே மாட்டோம். நம்ம தேடுறதான பார்ட்டி அங்கே வந்திருக்கா இல்லையா. முக்கியமாக இந்த காதலிங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். முன்னைய காலத்தில் இப்போ அதெல்லாம் ஃபேஸ்புக் வந்து கொடுத்தேன், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குது, அதில் நேரடியாக பார்த்துக்கிறேன். முன்னைய காலத்தில் வந்து ஒரு பெண்ணோ ஆணோ வந்து எங்கேயாவது ஒருத்தர் பார்த்துக்கோமா ஊரெல்லாம் பார்ப்பான். அந்த ஒரு பண்டிகையில் இவன் தலையை பார்க்க முடியுமா, அவன் தலையை பார்க்க முடியுமா அப்படி எட்டி பார்த்துட்டே இருப்பான். அது மாதிரி பகவான் உண்மையான பக்தன் யாராவது ஒருவன் வரானா இன்னைக்கு அப்படின்னு பகவான் தலையில் துண்டை போட்டு உட்காருவார். அடக்கடவுளே, இந்த திருவிளையாடல் சினிமாவில் நல்ல டைலாக்ஸ் இருக்கு. அட பழைய பரமசிவா அப்படின்னு சிவன் தலையில் கை வச்சுட்டு உட்காருவார். கொசு கடிக்கிறது, மூட்டை கடிக்கிறது, இந்த பூலோகத்துக்கு இப்படிதாம்மா ப்ராப்ளம் அப்படின்னு. அதுபோல பகவான் இப்படி பார்த்துட்டு இருப்பார். உண்மையான பக்தன் ஒருவனாவது வந்தானா, இறைவனை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு பக்தன் வரானா, என்னுடைய பக்தன் வரானா அப்படின்னு தேடிட்டு இருப்பாராம். அந்த பக்தன் வரலை அப்படின்னா அன்னைக்கு அவருக்கு கம்ப்ளீட் மூட் அவுட்டு. தன்னுடைய கன்சர்ட்டான அந்த தேவி கிட்ட சொல்லுவாராம், அம்மா இன்னைக்கு நான் நாள் பூரா உட்காந்து ஒரு பக்தனை கூட பார்க்க முடியல. சுவாமி இத்தனை பேர் வந்துட்டு போனாரே, வெள்ளம் பக்தர்களா எங்கிட்டேருந்து எதாவது பிடிங்கின்னு போகிறதுக்கு வந்திருக்கா, எனக்கு யாரும் எதுவும் தரத்துக்கு வரலை. அதனால தான் உலகத்தில் நிறைய பேர் கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணா கூட இந்த குச்சேலன் வந்து பகவானை பார்க்க வர நேரத்தில் கிருஷ்ணனை பார்த்தா போருங்கிறதா ஒரே எண்ணத்தில் வரார். அவருடைய மனைவி கொடுத்தனுப்பிச்சதான அந்த அவல் பாக்கெட்டை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறார். கிருஷ்ண பரமாத்மா வந்து வீட்டு வாசலில் வந்து அழைச்சிட்டு போகிறார். காரணம் என்னன்னா, பக்தன் வந்திருக்கார் அப்படின்னு. அபங்கங்கள் நிறைய பாடுகள் இருக்குது. அபங்கங்களில் மகாராஷ்டிராவில் இருக்கிறதான மராட்டி பக்தர்கள் பண்றங்க நினச்சி பாடுறாங்க. இன்னைக்கு தான் எனக்கு தீபாவளி, இன்னைக்கு தான் எனக்கு பண்டிகை, இன்னைக்கு தான் இந்த எல்லாமே அப்படின்னு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் சத்துக்கள் வந்திருக்க நம்ம ஆற்றுல, நம்ம பக்கத்தில் வந்து பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டிருக்கா. பண்றங்கனே நேரடியாக வந்து கேட்கறதுக்கு சமமல்லவா அது அப்படின்னு. அதுபோல நிறைய மகான்கள் முன்னைய காலத்துல கூட சாப்பிடாம உட்காந்துட்டு பாலாம். யாராவது ஒருவர் வந்து பகவதி பிக்ஷாந்தேவி கேட்க மாட்டாளா அப்படின்னு. அவர்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்த பிறகுதான் சாப்பிட்ற வழக்கம். இதெல்லாம் மகான்களுடைய சித்தாந்தங்கள். இன்னைக்கும் பல மடங்கள்ல அந்த சம்பிரதாயம் உண்டு. அது வெளியிலேருந்து யாரும் வராது, உள்ளேருந்தே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பா, நீ போய் கேடுப்பா இவர் சாப்பிட்டு அப்படின்ட்டு. இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பிட முடியும். அதில் இப்படி தான் பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாகவே வந்து டிகிரேட் சொல்ல முடியாது. அதனுடைய அந்த குவாலிட்டி ஹாஸ் பின் ரெடியூஸ்ட். அது அப்படியே ரொம்ப கீழுக்கு வந்து கொடுத்து இப்போ எல்லாம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் மறைந்து போடுகிறது. இப்படி இந்த ஸ்லோகத்தில் வந்து எந்த அங்கத்தை வர்ணனை செய்கிறார் அப்படின்னா, அம்பாளினுடைய நாபி பத்மத்தை வர்ணனை செய்கிறார். தொப்புல ஜபிக்க வேண்டியதான வழிமுறை, காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 10 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடையும் பட்சம் அவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும்.
சர்வஜன வசீகரணம் பண்ண சக்தி கிடைக்கும். சர்வ வஸ்துக்களையும் வசீகரணம் பண்ணக்கூடியதான சக்தி ஏற்படும். இப்போ பிரம்மத்தை கூட ஒரு வஸ்து அப்படின்னா வேதாந்தம் சொல்லுகிறது பிரம்ம வஸ்துன்னு பெறுது. அதையும் ஒரு பொருளாக பாவனைப்படுத்தும். அது அண்டர்ஸ்டாண்டிங்காக. பிரம்மத்துக்கு அழிவில்லை, வஸ்துவுக்கெல்லாம் அழிவுண்டு. அப்போ பிரம்ம வஸ்து ஆக முடியாது. இருந்தால் கூட பிரம்ம வஸ்துன்னு சொல்லிக்கிறார். அஃபினிட்டி, லைக்கிங் ஏற்படுறதுக்காக, அதோட நாம் தொடர்பு கொள்வதற்காக நமக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறதால பேரில் சொல்கிறார். பொருளுக்கு மேற்பட்டது பிரம்ம தத்துவம். இருந்தாலும் நிவேத்தியம் என்பது தேங்காய், பழம், அப்புறமா தாம்பூலம், தயிர் சாதம், இதெல்லாம் அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்யலாம். இது புரியுதாக ஒரு சக்கரம், ரொம்ப அழகான ஒரு சக்கரம், ஒரு சின்ன விருத்தாகாரம். அந்த விருத்தத்துக்குள்ள க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். அந்த விருத்தாகாரத்துக்கு மேலாக அஷ்டதள கோணங்களை பண்ணலாம். அஷ்டதளம் அப்படின்னா இந்த தாமரை இதழ் போன்றது, அல்லது அரசு மரத்தினுடைய எலி இருக்குமே, அதுபோல இருக்கக்கூடியதான தளங்களால அஷ்டதளம் அதுக்கு மேலே ஒட்டி போட வேண்டியது. அந்த அஷ்டதளங்களுடைய அக்ரபாகத்தை இடிச்சுட்டு வரா மாதிரி வேற ஒரு விருத்தம் போடுறது அழகாக இருக்கும். சுதர்சன சக்கரம் மட்டும் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சக்கரத்துக்குள்ள க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுதி, க்ளீம் என்றாலே சர்வத்தையும் வசீகரிக்கக்கூடியதான சக்தி இருக்கிறதான பீஜாட்சர மந்திரம், அது மேலே திருவிளக்கை ஏற்றி வைத்து அம்பாளை தியான யோகாதிகள் பண்ணி பஞ்சோபச்சார பூஜை பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து பக்தர்கள் சித்தியை அடையலாம். ஸ்தோத்திரம் என்று சொல்றது, ஹரக்ரோதஜ்வாலா வலிபிஹி அவலீடேன வபுஷா கபீரேதே நாபி சரசி கிருதசங்கஹ மனசிஜஹ சமுத்தஸ்தௌ தஸ்மாது அச்சலதனயே தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானீதே ஜனனி தவ ரோமாவலி ரிதி. ஹரக்ரோதஜாலாவலிபி அவலீடேன வபுஷா கபீரேதே நாபி சரசி கிருதசங்கோ மனசிஜஹ சமுத்தஸ்தௌ தஸ்மாத் அச்சலதனயே தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானீதே ஜனனி தவ ரோமாவலிரிதி. ஹரக்ரோதாஜ்வாலா ரொம்ப ஆச்சரியம், அற்புதம் அப்படிங்கிறதான அலங்காரங்களை எல்லாம் போட்டு பகவத் பாதர் இந்த ஸ்லோகத்தை உருவாக்கியிருக்கார். அம்பாளுடைய முகபாகம், மார்பாகம் இதையெல்லாம் வர்ணனை செஞ்சு வந்தார். அப்படி வர நேரத்தில் அவருடைய அடுத்த கண்ணு எங்க போறது அப்படின்னா அம்பாளுடைய நாபி பத்மத்தில் போறது. இங்க தொப்புள் அல்லது நாபி அப்படிங்கிறதான வார்த்தையை சொல்றதை விட நாபி பத்மம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகு. மணிபூரக சக்கரம் இதற்கு பின்னாடி தான் இருக்கு. சடாதார சக்கரங்கள்ல கீழிருந்து மேலுக்கு மூன்றாவது சக்கரம் மணிபூரக சக்கரம். மகாவிஷ்ணு அல்லது பூலோகத்தினுடைய பூமியினுடைய வாசஸ்தானம் இது. பூமி தண்ணியை சுற்றித்தான் அதுல ஃப்ளோட்டிங் ஆகிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறச்சி அது மேலே வெண்ணெயை போட்டு வச்சா எப்படி அது ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்குமோ, ஒரு சைடு பூமி பாகமாகவும் இன்னொரு சைடு பூமியோடது தண்ணியிலையும் இருக்கும். அதுபோல நம்மளுடைய இந்த பூலோகம் சரௌண்டட் பை மோய்ஸ்சர் கண்டென்ட், ஃபுல் ஆஃப் ஃபோகுனாலையும் இந்த பனி இருக்கக்கூடியதான மேகங்களாலையும் சூழப்பட்டது. அதனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனதுக்கு அப்புறமா பூமியை பார்க்கறதே கஷ்டமாக போயிடும். டெலிஸ்கோப் வழியாக தான் பார்த்து எடுத்துக்க முடியும். நமக்கு பல கிரகங்களை பார்க்க முடியல கண்ணால். அதுபோல் அப்போ இந்த பூமி எப்பவுமே தண்ணியை சுற்றி இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு கர்ப்ப பாத்திரம், ஒரு பெண்ணினுடைய கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள ஒரு குழந்தைய வளர்ந்து விட்டது அப்படின்னா அது தண்ணி கூட தான் வளர்ந்துட்டு இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியலாக கர்ப்ப பாத்திரத்தை கிரியேட் பண்ணியிருக்கா சயின்டிஃபிக் வேர்ல்டில். இனிமேல் யாரும் கேரி பண்ண வேண்டாம், குழந்தைய எக்ஸ்டர்னலாக வளர்த்து எடுத்துட்டா போதும். இதே மாதிரி தண்ணி தொட்டியை கிரியேட் பண்ணி அது உள்ள போட்டிருக்கா. சாதாரணமாக தண்ணி தொட்டியில் விளையாடுறதுக்கு விருப்பம் காட்டுறது யானைகள். அதாவது நம்மளுடைய சயின்ஸுனால பெரிய உபகாரம் எல்லாம் இல்லாட்டா கூட நிறைய உபதிரவங்கள் இருக்கு அட்வான்ஸ்மெண்ட்னால. எது எவ்வளவு வளரணுமோ அதுதான், அது அந்த அளவுக்கு தான் வளரணும். அதுக்கு மேலே வளர்ந்து கொடுத்தா என்ன ப்ராப்ளம்? விந்தியாதல பர்வதம் அதை தான் நமக்கு தருது. விந்தியன் சூரியகதியை தடஸ்தம் பண்ணுற அளவுக்கு பெருசாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அகஸ்தியர் பொட்டுன்னு போட்டார் மண்டையில் ஒரு கோடு. நான் திரும்பி வர வரைக்கும் இப்படியே புரிஞ்சு உட்காந்துரு அப்படின்னார். யாருமே தேவைக்கு மேலே வளரக்கூடாது. தேவைக்கு மேலே வளர்ந்தா நேச்சுரலாகவே அகங்காரம், அந்தகாரம், கர்வம் இதெல்லாம் வந்துடும். அதை அவனுடைய உன்னதியை தடஸ்தப்படுத்தும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால
இந்த பூலோகம் என்பதே வந்து ஒரு தண்ணி குடத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. அதனால நமக்கு பார்த்தோமானா நம்மளுடைய வேர்ல்டு டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தோமானா நாட் ஈவன் 1.5 டிகிரி டெம்பரேச்சர், 98% மேலே வந்து நமக்கு சில்னஸ் தான் இருக்கு. ஃபோகு, மிஸ்ட்டு, கிளவுடு இதெல்லாம் தண்ணி மயம் தானே, தண்ணியினுடைய வித்தியஸ்தமான உருவங்கள் தானே இதெல்லாம். அந்த கார்மேகத்திலேருந்து பெஞ்சு தானே மழை வருது நமக்கு. அப்போ தண்ணி இருக்கு தெரிஞ்சு போச்சு அல்லவா. ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் பார்க்கலாம், மேலே பறக்கிற நேரத்தை போடுவான் -37, -47, -63 இப்படிலாம் காட்டுவான் அந்த மேலே. ஸோ குளிர்மயமான இந்த தண்ணியை சூழ்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த பூலோகமே இருக்கு. அதுபோல தான் நம்மளுடைய வயிறு. நம்ம வயரில் எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 2-2.5 லிட்டர் தண்ணி வயத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. மொத்தம் இருக்கிறது 7 லிட்டர் நம்மளுடைய டோட்டல் பாடியில் இருக்கிறதான லிக்விட் ஃபார்ம்ஸ். அது எல்லாம் சேர்ந்தது, அது பெட் கிட் எல்லாமே உண்டு இல்லை. ஸோ இந்த வயருங்கிறது வந்து ஒரு சரஸுக்கு சமம். சரஸ் அப்படின்னா ஒரு ஏரி, ஒரு ஒரு சரோவரம் போல இருக்கிறதான ஒரு இடம். கவிமயமான இந்த பகவத் பாதர் இவர் தெய்வீக கவிஞர் இல்லையா. இவர் அமரகவி கூட இல்லை, இவர் வந்து திவ்யத்தம் இருக்கக்கூடியத திவ்ய கவி. அப்படி பார்த்து வர நேரத்தை அம்பாளுடைய நாபிபத்மத்தை பார்க்கிறார். ஒரு சிறு பாலன் ஒரு தாயாருடைய நாபிபத்மத்தை பார்த்தா அவன் மனசுல என்ன எண்ணம் வரும்? எந்த துஷ்ட எண்ணம் வராது. இந்த வயத்துக்குள்ளேதான் நான் உட்கார்ந்து இருந்தேன், நான் வெளியே வந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் முதல்ல வெளியே வரும். வேற எந்த விதமான கெட்ட எண்ணமும் வராது. நிறைய மகான்கள் இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா. அப்படியே எதுக்கு 100 ஸ்லோகங்கள் இருக்கு, எதுக்காக அவர் இது போட்டிருக்கார்? இதுல என்ன நிபந்தனை அப்படின்னா, தகுதி உள்ளவர்கள் தான் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து சித்திவர்த்திக்க வேண்டும். தப்பான எண்ணத்தோட பார்க்கக்கூடாது, தப்பான எண்ணத்தோட எண்ணக்கூடாது, தப்பான விசாராதிகள் மனசுல வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான 3 நியமங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்து சித்திவர்த்த வேண்டும். இதுல இருக்கிறதான மகத்துவம் அவ்வளோ பெருசு. இப்போ சாக்த வழிபாடு, தந்திர வழிபாடு அப்படிங்கிறதான 2 மார்க்கங்கள் இருக்கு. இதுல வந்து ஸ்திரீ ஜனங்களை வந்து கன்னிகா ரூபிணியான ஸ்திரீயை உட்காத்தி வைத்து அவளுக்கு பூஜை பண்ணி, அதில் நக்ன பூஜையும் உண்டு, நக்னம் அல்லாத பூஜையும் உண்டு. இதெல்லாம் இந்த யோகிக்கு இந்த இந்திரியங்களை ஜெயிக்கக்கூடியதான சக்தியை உருவாக்குவதற்காக இறைவனாலேயே படைக்கப்பட்டதான சம்பிரதாயங்கள் தான் இதெல்லாம். காலப்பழக்கத்தில் பலதும் கைவிட்டு போய்விட்டது. இப்போ நிறைய பேர் வந்து ஞானம் அதிகமாக 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 அஜ்ஞானம் விலகி விடுகிறது. அஜ்ஞானம் போயிடுது அப்படின்னா பல இடங்களில் நமக்கு வந்து அற்புதமே தோணாது. இதெல்லாம் சகஜமாகத்தான் தோணும். இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு, இதெல்லாம் எவ்வளோ அனுபவிச்சாச்சு, இதெல்லாம் எத்தனை ஜென்மாக்களில் பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு அழுத்து போகிறதான ஒரு ஆட்டிடியூட், விரக்தி பாவனை வந்துடும். கேது பகவானுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட்டமா விரக்தி பாவனையை கொண்டு வரும். அப்படி பார்க்குற நேரத்தில் நாபிபத்மத்தை தான் இப்போ அவர் பார்க்குறார். வயருக்கு கீழே இருக்கு நாபிபத்மம். இனி நாபி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சாமுத்திரிக லட்சணத்தில் ஏராளமாக வர்ணனை செஞ்சிருக்கார்கள். நம்ம சில விஷயங்களிலே தெரிஞ்சுப்போம். இப்போ முதல்ல ஹரக்ரோதாஜாலா வலிபிகி, பரமேஸ்வரனுடைய கோபாக்னியினால தகிக்கப்பட்டதான மன்மதன். இவர் தான் அந்த டாபிக். மன்மதனாரு விஷ்ணு பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் சேர்ந்து பகவான் மகாவிஷ்ணுனுடைய மனசு வழியாக பிறந்தவன் மன்மதன். மனசினால பகவான் கிரியேட் பண்ணினதான ஒரு உருவம், ஒரு ரஜோசக்தி தான் இந்த மன்மதன். ஆகவே லக்ஷ்மி மகாவிஷ்ணுனுடைய புத்திரன் பார்வதி தேவிக்கு தன்னுடைய சகோதரனுடைய புத்திரன், மாமா மாமின்னு வச்சுப்போ, இல்லை அத்தைன்னு வச்சுப்போ. இங்கே இளைய பெண் மகாவிஷ்ணு வந்து சீனியர் அண்ணா பார்வதி தேவிக்கு. ஆகவே மாமன் மாமின்னு வச்சுப்போம். இப்போ மன்மதனுக்கு வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கிள் ஆண்டி, மாமா மாமிக்கு சமம். தன்னுடைய மருமான் என்பவன் வந்து தன்னுடைய புத்திரனுக்கு சமம். ஆகவே பிரபஞ்சத்திற்கு தான் அனைத்து ஜீவராசிகளும் தன்னுடைய புத்திரன் அப்படின்னு அம்பாள் சொல்லிக்கிறாள். குக்ஷியில் சுமக்காமல் கோடி லட்சங்களை உன் உதரத்தில் நீ மீண்டாய் அப்படிங்கிறார் ஒரு கவிஞர். அண்ட சராசரத்திற்கு தான் சமஸ்த ஜீவராசிகளுக்கும் பிறவி கொடுக்கக்கூடியவள் இந்த பராசக்தி. இந்த பிரபஞ்சத்தில் தான் சர்வம் உற்பத்தி ஆகிறது. பிரபஞ்ச வடிவமாக பெரிய கர்ப்பபாத்திரமாக இருக்கக்கூடியது அம்பாள். அந்த பாவத்தை தான் பகவத் பாதர் தன் கண்ணால பார்க்குற நேரத்தில் இதை எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். சக்தி பகவத் பாதருக்கு அனுகிரகம் செய்கிறார், இந்த மாதிரி எல்லாம் வர்ணனை செய்ய. எப்படி அவிலீடேன பபுஷாகா,
இந்த கோபாக்னினால ஜுவாலையாக இந்த கோபாக்னி வந்து வெளியே தள்ளறது பரமேஸ்வரனுடைய 3வது கண்கள் வழியாக. அது என்னவாச்சுன்னா அவருடைய உடம்ப பூராவும் வியாபிக்கப்பட்டது. அவருடைய உடம்ப பூராவுமே அதுல என்வலப் பண்ணி விடுத்து இந்த அக்னி ஜுவாலை. அதனால என்னாச்சு, கபீரேதே நாபி சஹா சரஸ். பராசக்தியான இந்த சக்தியினுடைய ஒரு காரியத்தை கூட நடத்துறதுக்காகத்தான் மன்மதன் வந்திருக்கார். தேவர்களுடைய காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக தான் மன்மதன் வந்திருக்கார். ஆனா மன்மதனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, அகம்பாவம் இருந்தது. பாத்தியா, அண்ட சராச்சரத்தில் இருக்கிறதா நிகிரக சக்தி இருக்கிறதான அனைத்து தெய்வங்களும் என்னுடைய உதவி நாடி வந்திருக்கா பாரு அப்படிங்கிறதான ஒரு கர்வம் வந்து கொடுத்து, அந்த கர்வத்தை தடக்கிறதுக்கு தான் பரமேஸ்வரன் அவரை பஸ்மம் பண்றார். இப்படி ஒரு ரகசியம் அதில் உண்டு. பனிஷ்மெண்ட் பப்ளிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே பனிஷ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது அந்த வீட்டில் இருக்கிறதான தலைவரே தப்பு பண்ணாலும் தனக்குள்ளே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும். அந்த பழக்கம் ரொம்ப கம்மி. இப்போ முன்னே காலத்தில் வந்து தலைவன் தப்பு பண்ணாரானா தனக்கே தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துப்பார். கொடுக்குற பனிஷ்மெண்ட் எப்படி தெரியுமா, அன்னைக்கு குழந்தைகள்கிட்ட கொஞ்ச மாட்டார், அன்னைக்கு மனைவியோட படுக்க மாட்டார், பட்டு மெத்தையில படுக்க மாட்டார், தலைகாணி வச்சுக்காம படுத்துப்பார், ஃபேன் போட்டு தூங்க வேண்டியதான இடங்கள்ல ஃபேன் போடாமல் படுத்துப்பார், 3 நேரம் சாப்பிட்றத வந்து கட் பண்ணி ஒரே ஒரு நேரம் சாப்பிடுவார். இப்படி தனக்குள்ளே தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதான ஒரு சம்பிரதாயம் நம்மளுடைய குலாச்சாரங்கள்ல இருந்தது. அப்ப அப்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிறார், இல்லை அம்மா அப்படி எல்லாம் பண்ணிக்கிறார் அப்படின்னா குழந்தைகளுக்கு தெரியும் இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்புக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறா அப்படின்னு. நிறைய சினிமாலாம் கூட பார்க்க முடியுது மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. இப்போ அது போச்சு. இப்போ யாருக்கு என்ன வேணா பண்ணலாம், யாரையும் சிக்ஷிக்க முடியாது, யாரை சொல்றதையும் கேட்கறது கிடையாது. இங்க என்னாச்சு அப்படின்னா பரமேஸ்வரனுடைய இந்த பனிஷ்மெண்ட் காமதேவனை வந்து சுட்டெரிச்சு விட்டது. அந்த வெப்பத்தை தாங்கிக்க முடியாமல் மன்மதன் ஓட ஆரம்பிச்சிட்டார். எங்க போக முடியும், சாதாரண நெருப்பட்டவா எல்லாம் ஓடுவா. இன்னும் செல்ஃப் எவல்யூஷன் சொல்லி எப்படி எண்ணெயெல்லாம் வீட்டு நெருப்பு போட்டுக்கிறவா இருக்காள், அவளை கூட ஓட ஆரம்பிச்சிடுவா, அங்கே படுத்துட்டு போக மாட்டான். பிகாஸ் அந்த டைமில் எப்படியாவது தப்பிக்க முடியாதா அப்படின்றதுக்கு முன்னாடி பிரம்மா ஓடின்னு வந்தாரே அவருடைய 5வது தலை போறப்போ, என்னோட மிச்சம் இருக்கிறதா 4 தலையாக நான் காப்பாற்றிக்க வேணும் அப்படின்னு அப்படித்தானே வர்ணிக்கிறார் பராசக்தி. 4 கரங்களால என்னை காப்பாற்ற வேண்டும் தேவி அப்படின்ட்டு. அதுபோல எங்க மன்மதன் என்ன பண்றாரு அப்படின்னா உடனடியாகவே தன்னுடைய தாயாரே ஞாபகம் வர்றதவருக்கு. அம்பாள் தான் பரமசிவனுடைய கோபாக்னியிலிருந்து நம்மளை காப்பாற்ற சக்தி இருக்கக்கூடியவள், வேறு யாரும் கிடையாது. குழந்தைகள் அப்பா கிட்டே அடி கிடைச்சா என்ன பண்ணும், நேரம் அம்மா கிட்ட ஓடி போகும். அம்மா அடிக்கிறது ரொம்ப ரேர், அம்மா மேக்ஸிமம் திட்டு அவ்வளோதான். ஆகவே மன்மதன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கோபாக்னியில வந்து அந்த ஜுவாலையை தாங்கிக்க முடியாம, அந்த வெப்பத்தை தாங்கிக்க முடியாம ஓடி போனார். பார்க்குற நேரத்தில் சரஸ் அளவுக்கு பெருசாக இருந்தது அம்பாளுடைய அந்த நாபி பத்மம். அது உள்ள டபான்னு குதிச்சுட்டார், பூந்துட்டா உள்ள. எப்படின்னா நாபி சரசிஹி, நாபிங்கிறதான சரஸுக்குள்ளே குதித்து விட்டார். அப்ப என்னாச்சு, கிருதசங்கஹா, அது உள்ள முங்கிட்டா, அப்படியே குதிச்ச குதியல. மனசிஜஹா சமுத்தஸ்தௌ தஸ்மாது, உடனடியாகவே மன்மதன் அதுல குதிச்சதுமே அதுல இருந்து என்னாச்சு, நெருப்பு இருக்கக்கூடியதான இந்த உடம்பு தண்ணியில குதிச்சதும் அங்க என்ன ஆகும், ஒரு ஆவி வரும், ஒரு புகை வருது, ஒரு தூம்ரம். அந்த ஒரு புகையாட்டம் அப்படி மேலே எழும்பி வெளியே வருது. அச்சலத்தனையே அப்படிங்கிறதான தன்னுடைய பிரியமான இந்த அம்மா பார்வதி தேவி அப்படிங்க அழைக்கிறார் பகவத்பாதர். தூம லதிகா, அந்த புகையினுடைய கூட்டம் ஒரு வள்ளிக்கொடி போல, லதிகா அப்படின்னா வள்ளி, கிரீப்பர், வள்ளிக்கொடி போல அப்படி மேலே புகை வெளியே வந்ததுதான். ஜனஸ்தாம், அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, ஜானீதே ஜனனி தவ ரோமாவலிருதி, அதை வந்து உன்னுடைய ரோமாவலியாக பார்க்கிறார்கள். இப்போ தூரத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஸ்டார் ஆட்டமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கோடாட்டமாக இருக்கும். பக்கத்தில் போய் பார்க்குற நேரத்தில் தெரியும் சம்திங் டிஃப்ரெண்ட் மோர் அப்படின்னு. அப்போ இங்கே ரோமாவலியாக இருக்கக்கூடியதான லலிதா சகஸ்ரநாமத்தில் நபியால வால ரோமாலி லதா பலகுஜத்வையை நமஹா அப்படின்னு வர்ணிக்கிறா வசின்யா தேவதைகள். ஒரு தடத்தில் வந்து வள்ளிக்கொடிகள் வளர்றது. இந்த தடத்தில் என்ன இருக்கும், மண், தண்ணி, இதில் தானே அந்த செடி இருக்கும். அதுல இருந்து இப்படி வள்ளிக்கொடி ஆட்டமா அப்படி பலர் மேலுக்கு வர்றது. அந்த லதையில வந்து லதாபல குஜத்வைஹி, அம்பாளுடைய 2 ஸ்தரங்கள் பழங்கள் காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு பாவனை பண்ணி வசின்யாதி வாக்தேவன் அங்கே வர்ணனை பண்ணா. பகவத்பாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரோமாவலியாக இருக்கு பெண்களினுடைய இந்த வயிறு பாகம்,
எப்படி இருக்க வேண்டும் சொல்றது. எக்ஸாக்ட்லி அந்த லிவருக்கு ஜஸ்ட் மேலே கொஞ்சம் உந்தி இருக்க வேண்டுமா, வயிறு கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணும். அது வந்து ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறது. நாபிபத்மம் எப்படி இருக்க வேண்டும்? நாபிபத்மம் பெருசாக இருக்க வேண்டும், குட்டையாக இருக்கக்கூடாது. சின்னதான நாபி இருக்கக்கூடாது, பெரிய நாபியாக இருக்க வேண்டும், குழியாக இருக்க வேண்டும், நல்ல ஹோல் இருக்கணும் அதுக்குள்ள. அப்புறமா இது வந்து ஒரு நாபியை வந்து எடுத்து பார்த்தோம்னா தலைப்பக்கம் வந்து நார்த்து, கால் பக்கம் வந்து சவுத்து. அதே மாதிரியே நம்ம வலது பக்கம் வந்து ஈஸ்ட்டு, இடது பக்கம் வந்து வெஸ்ட்டு. இப்படி 4 கார்னராக பார்த்துக்கிறது இந்த சக்கரம். இது ஒரு சக்கரம், இது வியூகம். இந்த மகா ஒரு தாந்திரிக வழிபாட்டில் வரதான ஒரு மகத்துவம் இது. இதில் கீழே இருக்கக்கூடியது, அதாவது சவுத்து சைடு கீழே இறங்கி இருக்கணும், இந்த நார்த் சைடு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கணும். தொப்புளினுடைய சைஸ் இது வந்து ரவுண்டாக இருக்கணுமா, இருக்கக்கூடாது. அந்த ஈஸ்ட்டு வெஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் வந்து லென்த்தாக இருக்க வேண்டும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நார்த்து சவுத்து வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும். சாதாரணமாக இந்த தொப்புளை சுற்றி லைட்டாக ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமம் என்ன ஒன்று அப்படின்னா வலது சுழியாக வந்து மேலே எழும்பும், சின்னதாக ஒரு வரை. இதை எப்படி வர்ணிச்சிருக்கா அப்படின்னா, பாம்புக்கு கால் இருக்குது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது. கால் இல்லாமல் நடக்க முடியாது, பறக்கத்தான் முடியும். பறக்கிற பறவைகளுக்கு கூட கால் உண்டு. பாம்புக்கும் ஒரு டைப் ஆஃப் கால் இருக்காம். எப்படின்னா பெண்களுடைய இந்த வயத்தில் இருக்கிறதான முடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மெலிசாக இருக்கும் அப்படின்னு ஒரு பவிஷ்யத் புராணத்தில் எங்கேயோ படிச்ச ஞாபகம் எனக்கு. பாம்புக்கு கால் இருக்கிற மாதிரி. வெளியில சொன்னா சிரிப்பா எல்லாரும், ஆனா நம்ம இருக்கிற மாதிரியோட பெரிய பெரிய கால் கிடையாது. அவ்வளவு நுண்ணிப்பாக இருக்கிறதான, நுண்ணிப்பாக இருக்கக்கூடியதான சின்னதான ஒரு ஹேர், அந்த அளவுக்கு தான் என்னுடைய காலு. அத மாதிரி இருக்கு இந்த நாபிபத்மத்திலிருந்து அந்த நெஞ்சு குழி வர வரைக்கும் இருக்கக்கூடியதான இந்த மெலீசான முடி. அது வந்து ஒரு பெரிய சௌபாகியத்தை சொல்றது. நிறைய எல்லா பெண்களுக்கும் பார்க்க முடியாது அந்த முடி அந்த மாதிரி. ஆனா இது வலது சுழியாக வந்து மேலே ஏறணும், இடது சுழியாக வந்து ஏறினா அஸ்து. சம்ஸ்கிருதத்தில் அஸ்து அப்படின்னா நல்ல வார்த்தை. ஆனா நம்ம கொஞ்சம் ஒரு மோசமான ரீதியில பேசுறோம் அப்படி தெரிவிக்கிறதுக்கு அஸ்துவா போட்டோம் அப்படிப்பா. என்ன அஸ்துவா போடுற? அஸ்துவா அப்படின்னா அப்படியே ததாஸ்து அப்படியே நடக்கட்டுன்னு அர்த்தம் வரணும் இல்லை. சம்ஸ்கிருதத்தில் மாதிரி ஒரு தமாஷெல்லாம் உண்டு. ஒரு வார்த்தை சொன்னா அவன் சம்டைம் சொல்ற ஸ்டைலை பொறுத்து அது இன்னும் திட்டுறா அப்படின்னு அவங்களால தோணும் நமக்கு. அது கிடையாது. ஸோ ஒரு தமாஷ்க்கு நானும் சொன்னேன், அவ்வளோதான். அப்போ நாபி பத்மத்திற்கு மேலே இருந்து கொஞ்சம் நாபியை சுற்றி ஃபுல்லாக நிறைய முடி இருக்கக்கூடாது. அது வந்து அசுபம். அது விலங்குகளுக்கு, அப்புறமா வந்து ராட்சச ஸ்திரீகளுக்கு, இவாளுக்கெல்லாம் தான் அந்த மாதிரி இருக்கும். இன்னி ஒன்று, தொப்புள் வந்து எப்பவுமே மேடும் பள்ளவும் எல்லாமே இருக்கக்கூடாது. இந்த உந்தி எப்படின்னு வேறு அதுக்கு பேரே. அந்த உந்தி வந்து பெருசாகவும் இருக்கணும், டீப்பாகவும் இருக்கணும், குழியாகவும் இருக்கணும். அந்த ரைட்டு லெஃப்ட் வந்து வைடாக இருக்கணும். அந்த ஹைட்டு வந்து மேலேயும் கீழே வந்துட்டு கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்கவும் வேணும். இப்போ பூமி வந்து 23 டிகிரி டில்ட்டாக இருக்குது, அதே மாதிரி அது சொல்கிற மாதிரியே கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் கீழுக்கு இறங்கி இருக்கின்றது. சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மேடு பள்ளம் இருக்கக்கூடாது, அது வேர்வை தங்கக்கூடாது. நாபிபத்மத்தில் யாருக்கெல்லாம் வேர்வை வருகிறதோ அவங்களெல்லாம் யூ கேன் ரைட் ஆஃப். இது வந்து உத்தம ஸ்திரீகளுடைய பராசக்தி உத்தம ஸ்திரீயாகத்தானே இங்கே இவ்வளோ நேரமாக வியாக்கியானம் பண்ணிட்டு வர்றார். ஆகவே அம்பாளுக்கு இதெல்லாம் இருக்காதுங்கிறத தானே அவர் ப்ரூவ் பண்ணணும். எகெயின் அண்ட் எகெயின் ஒரு கவினா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. இப்படி இருக்கக்கூடியதான இந்த நாபிபத்மம், இது உள்ள மன்மதன் குதிச்சு விட்டான். அந்த குதியினால இந்த வெப்பம் இருக்கக்கூடியதான உடம்பு தண்ணீரில் பட்டப்போ தண்ணிக்கு மேலே இருந்து இப்படி புகை வந்தது, ஒரு சின்ன தூமர மாட்டமா. இப்படி வருது அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் நம்பி இருக்கா அப்படிங்கிறார். ஈ டிட்ன்ட் கம் டு த கன்க்ளூஷன். பகவத்பார் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் இப்படி எல்லாம் சொல்றா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அப்படின்னு மழுப்புறார் இந்த இடத்துல ஒரு மாதிரியா. இதில் இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா உடம்பை விட்டு போகிற நேரத்தில் ஜீவனுக்கு சூடு உண்டு. ஜீவனுக்கு சூடு, ஜீவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா சூடு, வெப்பம்தான் ஜீவனுக்கு அடையாளம் அதனுடைய. அப்போ அந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடியதான ஜீவன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம உடம்பு எப்பவுமே 37 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, சூடாகவே இருக்கு. அந்த ஜீவாத்மா வெளியே போனா உடம்பு வந்து குளிர ஆரம்பிச்சிடும், டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே வரும். 6 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு அதுக்கு. சயின்டிஃபிக் ஸ்டடியாஸும் செய்ய 6 மணி நேரம். நம்மளுடைய சாஸ்திர வடிவத்தை பார்க்கணும்னா 3.25 நாழிகை, 2.5 நாழிகை, 1 hour. அது மினிமம் சொல்றது புரியாதா? இதுக்கப்புறமா தான் உடம்பு வந்து சில்னஸ்ல வர ஆரம்பிக்கும்.
அப்புறம் உள்ளே இருக்கிறதான பாக்டீரியாஸ்க்கெல்லாம் வேலை கிடைச்ச மாதிரி புதுசாக நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி உடம்பு வந்து ப்ளோட் பண்ணும், உடம்பை வெடிக்க வைக்கிறது பேசிக்கலி. அப்போ தான் டிகேடு ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு. அப்போ இந்த என்ன சொல்லி வரும் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா வந்து உஷ்ணஸ்வரூபம். யார் உஷ்ணஸ்வரூபம், யார் அக்னிமயம்? இந்த ஜாதவேதனான அக்னியும் பரமேஸ்வரனும் ஒரே ஆளுதார். பரமசிவன் கையில் சட்டியில் நெருப்பு வச்சுருக்கார், பார்த்துருக்கேளோ நடராஜ விக்கிரகத்தில். பகவானே நெருப்பு, அக்னிஸ்வரூபமாயவன். ஜாதவேத ஸ்ருதமாவ சோமவராதீயதோ வேதா சனப்பிரசதி துர்காணி விஸ்வா நாவே வசிந்தும் துரிதாத் அக்னிஹி. சுக்தாதிகள்லாம் சொல்லுறது பரமசிவனே வந்து அக்னிஸ்வரூபமாயவன். அப்போ அந்த அக்னி ஜலம் அப்படிங்கிறதான சக்தி. ஜலம் வந்து ஸ்திரீ தானே, அக்னி புருஷன், ஜலம் வந்து ஸ்திரீ சுரூபமானவன். அவனுடைய ராஜாவரணனே தவிர, சமுத்திரராஜனை தவிர, ஜலம் என்பது வந்து ஸ்திரீ சுரூபம், அது சக்தி வடிவம். ஆகவே இந்த சக்திக்குள்ள பூந்து அப்படின்னா, மன்மதன் தன்னுடைய உயிரை இறந்து விட்டதும் அந்த ஜீவாத்மா இம்மீடியட்டாகவே பராசக்தி அப்படிங்கிறதான இந்த அம்பாளுடைய சரஸுக்குள்ள, எந்த சரசு, கர்ப்பபாத்திரத்துக்குள்ள திரும்ப பூந்து விட்டார். அவ்வளோதான் அர்த்தம். அல்லாவது எவ்வளோ ஆழமாக இருக்கா, அழகாக இருக்கா, இல்லை பார்த்தா காமம் வருதா, இல்லை பைத்தியம் வருதா அப்படின்னு பார்த்துருக்க கூடாது. அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த உபாசனையில் வந்து ரொம்ப முக்கியம். சந்திரக்கலா மணிகளால் பூஜை செய்யக்கூடியதான இடம் இந்த மணிபூரகம் என்கிறதான நாவிபத்மம். அதனால அதுக்கு பேரே மணிபூரகம். சந்திரக்கலா மணிகளால் பூஜை பண்ண வேண்டியதான இடம் இது. அந்த நாபிபத்மத்துக்குள்ள திரும்ப பூந்தார். அப்போ ஒரு கொடி மாதிரி மெல்லிசா அப்படி மேலே வந்தார் அப்படின்னு சொல்றார் அல்லவா. திரும்பவும் மன்மதனுக்கு ஜென்மாவை கொடுக்கிறாள் தேவி. எனக்காக, என்னுடைய திருமணத்துக்காக, என்னுடைய பத்தியான சிவன் சேர வேண்டும் என்கிறதான எண்ணத்துக்காக நீ உன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாய் அல்லவா, நான் உனக்கு இப்பொழுதே பிறவியை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாள் தேவி. அப்படி இறைவன் இறைவியுமா சேர்ந்து, சிவசக்தி சம்யோகம் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகாத உலகத்தில். பிரிஞ்சு போகிறதுக்கும் 2 பேரும் தேவை, சேர்றதுக்கும் 2 பேருமானம், பிரியறதுக்கும் 2 பேருமானம். அப்படி இந்த கொடி போல, சின்ன கொடி போல ஒரு விதையை நாம் வந்து நடுறோம், பூமியில் போடுறோம், அது முளைச்சி வருது. எப்படி வரும்? பெரிய மரமாக வரும். பெரிய அரசு ஆழ்மரமான கூட அது சின்ன ஒரு செடியாகத்தான் வெளியே வருதல்வா. ஒரு ஸ்ப்ரவுட்டிங் ஆகிருந்து 2ஆக வெடிச்சு அதுலேருந்து சின்ன ஒரு ஸ்டெம்பு வந்து அது 2 இலையாரமாக வந்து அப்புறம் பரிசா அப்படியே வளர ஆரம்பிக்கும். அதுபோல மன்மதன் திரும்ப வாழ்க்கையை பெறப்போகிறான். உடனடியாகவே அவனுக்கு வந்து ஜென்மாவை கொடுக்கா தேவி. அந்த பண்டாசுரனுடைய பஸ்மத்தை, எரிஞ்சு போனதான அந்த நெருப்பை கணபதியால, அந்த எரிஞ்சு போன சாம்பலை ஒரு உருவமாக்கி பிரம்மாவினால நாமகரணம் செய்யப்பட்டவன் தான் பண்டாசுரன். இந்த பண்டாசுரனை வந்து திரும்பவும் சக்தியே தான் வதம் செஞ்சு, லலிதாம்பிகா அப்படிங்கிற லலிதா சகஸ்திரநாமத்தில் பகலாத்ருவர சுந்தரி அப்படிங்கிற 9 வயசான பிராயம் இருக்கக்கூடியதான தேவி பண்டாசுர வத யுத்தத்தில் அம்பிகாவோடு சர்வாசுராஸ்திரம் அப்படிங்கிறதான சக்தியினுடைய ஒரு பெரிய மகாஸ்திரம், மகாபாசுபதாஸ்திரத்துக்கும் மேலே பெருசு இந்த அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறா தேவி. அப்போ பண்டாசுரனுடைய சோனிதபுரா அப்படிங்கிறதான பட்டணம், அவனுடைய ராஜ்யம், அத்தனை பிரஜைகள் எல்லாரும் எரிஞ்சு போய்விட்டான். இங்கே என்ன ப்ராசஸ்ஸு? தான் உருவாக்கினதான குழந்தையை தானே வதிக்கிறதா. பாருங்கோ, மன்மதன் ஒரு தப்பு பண்ணத்துக்கு பரமேஸ்வரன் அவனை எரிச்சு விட்டார். அம்மா என்ன பண்ணா, கட்டி அழைச்சிட்டு பரவாயில்லடா, அப்பா தானே உன்னை பனிஷ் பண்ணியிருக்கா, ஆனால் உங்ககிட்ட இந்த துஷ்ட விசாரம் இருக்குது, உனக்கு இந்த துஷ்ட எண்ணம் இருக்குது. எப்போதுமே சொல்லுவா, பல அசுரர்கள் சொல்லுவா, யாரை வேணா நம்பு, பிரம்மாவை நம்பு, பரமேஸ்வரன் நம்பு, காளியை நம்பு, எந்த தெய்வங்கள் நான் விஷ்ணுவை மட்டும் நம்பிவிடாது. எப்படி அவளுக்கு ஜென்ம எதிர் யாரு? விஷ்ணு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அடிக்கடி வரும் நாமங்கள். அசுர வைரி, விஷ்ணுவுக்கு பேரே அதுதான். அரக்கர்களுக்கு பை டிஃபால்ட் வைரியாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. நீ யாரை வேணா நம்ப, விஷ்ணு மட்டும் நம்பிடாது. இந்த பயல் எப்படி ஏமாத்துவார்? அப்படி ஏமாத்துறது அப்படிங்கிற அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ். அவருக்கு எப்படியாவது ராஜ்ய பரிபாலனை நல்லபடியாக பண்ணிட்டு இருக்க, தர்மஸ்தாபனம் பண்ணணும். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராத்னே உர்மானவாசுபம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சதே ஜந்து தர்ம சம்சார பந்தனாது. அவரை பொறுத்த வரைக்கும் டார்கெட் இஸ் வெரி கிளியர். சில இடங்கள்ல நிறைய அதர்மத்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுட்டு பண்றதான வழக்கங்கள்லாம் உண்டு. இப்போ துளசி சரித்திரமெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதுதான் தெரியும். சங்கஜோடனாக அவருடைய உருவத்தில் போய் துளசியினுடைய பாதிவத்தை இல்லாமல் பண்ணி அப்புறமா சங்கடோதனை வதம் பண்ணி இதெல்லாம் இருக்கு. கொஞ்சமெல்லாம் ப்ளஸ் மைனஸஸ் எல்லாம் இருக்கும். ஒரு தர்மத்திலேயே அதர்மம். அதனால என்ன பண்ணா, அதை தர்மமா, அதை கண் பார்வையில் அதர்மமாக இருந்தால் கூட அது அதர்மம் கிடையாது, தர்மம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு சாபம் வாங்கிக்கிறார்.
அசுரனாக பிறக்கிறதுக்கு. அந்த அசுரனாக பிறந்தவன் தான் சங்கரசூடன். புரியுறதா? அப்படிதான் துளசி தேவிக்கு கணவனாகிறார். ஆகவே எனக்கு ரைட் இருக்குமா அப்படிங்கிறாரு. முதல்ல சக்திக்கு துளசி தேவி கோவம் வந்து சாபம் எல்லாம் போடுற வெயிட் நான் சொல்றது கேளு முதல்ல. அதுக்கப்புறம் என்ன சாபமானா போட்டுக்கோ, நான் வாங்கிக்கிறது ரெடி. உன்னோட அஜ்ஞானத்தினால உனக்கு சங்கஜோடனா வேற ஒருத்தரா தெரியாது. சங்கஜோடன் நானே தான், என்னுடைய அவதாரம் தான் சங்கஜோடன். அல்லாமல் துளசியான ஒன்ன மாதிரி ஒரு பதிவிரதை யாராலையும் தொட முடியாது. எரிஞ்சே போயிடுவேன், நானும் எரிஞ்சு போயிடுவேன். அதில் உன்னோட சக்தி அவ்வளோ பெருசு, உனக்கு தெரியாது துளசி தேவி. உங்கள்கிட்ட ரொம்ப எல்லாம் சொல்றதுக்கு அப்புறம் என்ன சரியாது, பப்ளிக்குக்காக நீ பர்மிஷன் வாங்கிக்கணும் ஆனும் அப்படிங்கிறார். சரி, பப்ளிக்குக்கோசரம் நான் சாபம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சரி, நீ கல்லா கடவாய், அவ்வளோ கடோரமான உனக்கு ஹிருதயமானத்தினால நீ கல்லாக போ அப்படிங்கிறார். அப்படிதான் சாலிகிராம விக்கிரகமாக மாறுகிறார். அதை தவிர்த்து பகவான் பல இடங்கள்லையும் கல் விக்கிரகங்களாகத்தான் மாறப்பட்டார். விஷ்ணுவோடு நிறைய விக்கிரகங்கள் கல் விக்கிரகங்களாக தான் இருக்கும். இப்படி ஒரு ஒரு விஷயம் பண்றத தர்மத்தையும் மதத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளான தகுதியோ சக்தியோ பொறுமையோ திறமையோ நமக்கு இருந்தா அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது மாதிரி யாராவது சொல்லி கொடுக்குறவா இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு புரிஞ்சுக்க முடியும். நாமளாக ஒரு கன்க்ளூஷன்ல வரது கொஞ்சம் கஷ்டம், கடினமான விஷயம். இப்படி இப்பேற்பட்டதான விஷ்ணுனுடைய மனசுக்குள்ளேருந்து உருவாக்கினதான ஒரு பையன் எப்படி இருப்பான்? ஸோ அந்த எண்ணம் உனக்கு இருந்ததுனால சிவன் உன்னை கண்டிச்சார். ஓகே, நீ எங்கிட்ட வந்து அடைக்கலம் பூந்தாய், நானும் உனக்கு ஜென்மாவை கொடுத்தேன், ரொம்ப நல்ல மனுஷனா வாழ்ந்தாய் நீ. அதான் பண்டாசுரம் ஸ்டார்டிங்லேயே வந்து ட்ரபிள் பண்ணுறவங்க கிடையாது. அப்புறமா உனக்கு திருப்பியும் அந்த அவனுடைய பழைய வாசனை என்னாச்சு? யாரையும் விட்டது கிடையாது. வாசனை பெரிய பெரிய மகான்களானா கூட அவங்களுக்கு இந்த வாசனையை விட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமா. அஜ்ஞானம் தான் அதுக்கும் காரணம். ஆகவே இந்த வாசனாமயத்தினால என்ன பண்ணா, திருப்பி உனக்கு அரக்க குணம் வந்துடுது. அந்த அரக்க குணத்தை நீ வந்து இருக்கிறவள்ள உத்தரம் பண்ண ஆரம்பிச்சாய். கடைசியில் ஐ ஹாவ் டிசைடட் டு கிவ் யூ லிபரேஷன், மோட்சம் தரத்துக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் உனக்கு. அது இல்லாம என் கையால் யாருக்கும் மரணம் கிடைக்காது. என்னுடைய கையிலேருந்து ஒருவனுக்கு மரணம் கிடைக்கிறது அப்படின்னா தட் இஸ் எண்ட் ஆஃப் இட். இது சிவனாலேயோ சக்தியினாலேயோ மரணம் ஏற்பட்டுதானா அந்த ஜீவாத்மாவுக்கு இனி ஒரு சரீரம்ங்கிறது இருக்காது. 100% ஷுவர். இதேதான் பல இடங்கள்ல பல புராண கதைகள் நம்ம படிப்போம். இப்போ பூதனைக்கு பகவான் கம்சனுக்கு மோட்சம் கொடுத்தார். பகவானுடைய கையினால கரத்தினால வதம் கிடைச்சதா பீஷ்மர் எடுத்து சொல்றார் மகாபாரதத்தில். அர்ஜுனா உனக்கு என்ன ஏன்னா இந்த மாதிரி படுத்துறா என்ன? அந்த கிருஷ்ணனுடைய கரத்தினால் எனக்கு மரணம் ஏற்படுமானா இதை விட ஒரு பெரிய சொர்க்கம் வைகுண்டம் எனக்கு இருக்குமா? அதை ஏன் கெடுக்கிறாய் நீ அப்படின்னு அழறாரு. நினைச்சு பார்க்கும்போது எல்லாம் பகவான் சொன்னார், நான் ஆயுதம் எடுக்காமத்தான் இருப்பேன், உட்கார்ந்துட்டு இருப்பேன், நான் ஆயுதம் எடுத்து விளையாட மாட்டேன். மகாபாரதத்திலேருந்து முதல்ல ஒப்பந்தம் போட்டிருக்கார் அர்ஜுனுக்கும் துரியோனுக்கும் மத்தியே. இருந்தும் அர்ஜுனன் ரொம்ப படுத்துறார். அதுக்கப்புறம் பகவான் பொறுமை கட்டு அந்த ஒரு சக்கரத்தை தூக்கிட்டு ஓடுறார். பீஷ்மரன் இன்னைக்கு இப்போ முடிச்சுதான் வேலை அப்படின்ட்டு. அப்போ பீஷ்மாச்சாரியர் உடனடியாகவே அஸ்திர சஸ்திராதிகள்லாம் கீழே போட்டு கையா ரெண்டும் நமஸ்தே முத்திரை காட்டிண்டு, கிருஷ்ணா இந்த பாகி யாருக்கப்பா கிடைக்கும், வேகமா வந்து என்ன நிகிரம் பண்ணி விடு, எனக்கு போரும் இந்த பூலோக வாழ்க்கை அப்படின்னு கதறார் அவர். அந்த நேரத்தில் அர்ஜுனா ஓடி போயிட்டு கிருஷ்ண தடுக்க நிற்கிறார். அப்போ வந்து தலையில கையை வச்சு நடுறாரு. அர்ஜுனா, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றாய்? உன் தாத்தாவுக்கு நல்ல சங்கதி கிடைக்கிறது, உனக்கு ஏன் பொறுமை உனக்கு ஒத்துக்கிறது இல்லையா அப்படிங்கிற புரியுறதா? ஸோ இறைவனிடம் இருந்து மரணம் கிடைச்சா அந்த ஜீவாத்மாவுக்கு நித்தியமான ஆனந்தமயமான சாயுஜ்ய பதவி கிடைக்கும் என்பதனால இனிமே மன்மதனுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இதுல 2 ரிலேஷன்ஷிப்பு. ஒன்று வந்து தன்னுடைய மருமகன், 2 வந்து மகாவிஷ்ணுடைய புத்திரன், 3 வந்து தன்னுடைய பக்தையான ரதி தேவியினுடைய கணவன். இப்படி 3 விஷயங்கள் இருக்கு. இதனாலதான் அந்த திரும்ப கொடி மாதிரி மெலீசான ஒரு மயிர் ரோமாவலி வந்து இப்படி மேல் நோக்கி போறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புனர்ஜன்மம் பிராப்தவதா, 2வது திரும்ப ஜென்மம் கிடைத்து விட்டது. யாருக்கு? இந்த மன்மதனுக்கு. சரசு அப்படின்னா இந்த ஜலபரணி என்பது வந்து வயறு. அந்த வயருக்கு கீழே தான் கர்ப்பபாத்திரம் இருக்கு. அப்போ இந்த லட்சணம் சொல்லி வர நேரத்தில் பெண்களுடைய இந்த நாபி பத்மம் வந்து மேல் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், கீழ் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தொப்புள் வந்து கீழே இறங்கி இருக்கும், அதாவது யோனிஸ்தானத்துக்கு பக்கத்தை வரைக்கும் வரதோ அது வந்து அதமமான கேஸுகள். நாபி பத்மம் மேல் நோக்கி இருந்தா, அதாவது இடுப்புக்கும் ஜஸ்ட் மேலே இருக்கிறதா நிறைய இடையில் இருந்தாதான் அது வந்து உன்னதமானது, வசத்தியானது, உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படிங்கிறத 3 ஸ்டேஜ் இருக்கு இந்த நாபி பத்மத்துக்கு. எல்லா பெண்களுக்கான ஆண்களுக்கானது ஒரு ரூல் ஒண்ணுதான். புரியுதா? அப்போ மன்மதன் குதிச்சான் இந்த சரஸ்ல அப்படின்னா திரும்பவும் ஜென்மா எடுக்கிறதுக்கு சக்தியினுடைய பிரபஞ்சத்துக்குள்ளேயே, பிரபஞ்ச கர்ப்பபாத்திரத்துக்குள்ளேயே வந்து விட்டான்.
மேலே புகையாட்டமா வந்தது அப்படிங்கிறதான அக்னிங்கிறதானது வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உடம்பு அக்னிமயமான இந்த உடம்பை வச்சு சாடின நேரத்தில் அது இந்த புகை வந்தது அப்படின்னா காரணம் என்னன்னா, இந்த ஜீவன் அது சூடு, எப்பவுமே சூடு. ஆண்களுடைய பீஜம் விந்து இருக்க ரொம்ப சூடாக இருக்கிறதான ஐட்டம், அது கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள விழுந்து அப்படின்னா குளிர்மையான வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடியதான பாத்திரத்துக்குள்ள விழுது அப்படின்னா, இந்த பூமிங்கிறதான பிரபஞ்சம், இந்த பூமியே ஒரு கர்ப்ப பாத்திரம். இதுக்கு க்ஷேத்திரம்ங்கிறதான ஒரு பேரு, பூமிக்கும் க்ஷேத்திரம் என்றதான பேருண்டு, தாயார் ஜனனிக்கும் க்ஷேத்திரம்ங்கிறதான பேருண்டு, யோனிஸ்தானத்துக்கும் க்ஷேத்திரம்ங்கிறதான பேருண்டு, கோவிலுக்கும் க்ஷேத்திரம்ங்கிறதான பேருண்டு. க்ஷேத்திரத்துக்கு 13 டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அங்கே இருக்கட்டும். ஆகவே இங்கே வந்து ஆபாசமாகவோ தப்பாவோ எண்ணிக்கிறதுக்கோ நினைச்சுக்கிறதுக்கோ யாருக்கும் டைமே இல்லை. ஒரிஜினல் உபாசனை பண்ணக்கூடியவன் அந்தரார்த்தத்தை தத்துவார்த்த ரூபத்தில் நினைச்சு பார்த்தானா, நான் பால்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எப்படிம்மா இதுக்கு இந்த வியாக்கியானம் சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு. சொல்லறதும் சொல்ல வைக்கிறதும் சொல்றதும் எல்லாமே நீதான். எப்படி வேணுமோ என்ன மெசேஜ் ஜனங்களுக்கு போய் சேரணுமோ அது மாதிரி என் திருநாக்கில் உட்காந்து நீ விளையாடிக்கோ அப்படின்னு விட்டுட்டேன் நான் பாட்டுக்கு. நான் ஒன்றும் பெரிய ரிசர்ச்சே பண்ண போகிறேன் இந்த விஷயத்தில். நான் எப்பவுமே பண்ணுறது கிடையாது. என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் தானே எனக்கு இதெல்லாம் படிக்கணும். அதுக்கு தேவையே இல்லை. பகவத் பாதர் என் கூட உட்காந்துருப்பார், அம்பாளையம் பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுருப்பா. இப்படி சொல்கிற நேரத்தில் என் நாக்கில் வந்து சரஸ்வதி தேவி உட்காந்துருப்பாள். இதெல்லாம் எனக்கு பூர்ணமான நம்பிக்கையும் கன்விக்ஷனும் இருக்கிறதான ஒரு அபியாசி. அதனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் இப்படி விழுந்தார் அப்படின்னா அந்த அர்த்தத்தையும் அதனுடைய யோகார்த்தத்தையும் நமக்கு கவனிக்கணும். ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு ஆள் தண்ணீர் போட்டுட்டு எழுதுகிற கவிகள் கிடையாது. இதெல்லாம் திவ்ய கவிகள், அமர கவிகள், அனுகிரக கவிகள். இவங்களாக வர்ணனை பண்ணுறா. அப்போ அதில் வந்து நிறைய அந்தரார்த்தம் பயங்கரமாக இருக்கும். நல்ல பெரிய 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 அர்த்த கர்ப்பம் இருக்கக்கூடியதான தத்துவங்களாக இருக்குங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால இந்த அக்னிஸ்வரூபமானவன் கீழே விழுந்தார் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நெருப்போட விழுந்ததுனால அந்த ஆவி என்னாச்சு அப்படி பறந்து மேலே கொடியாட்டம் வந்து அப்படின்னா புனர்ஜென்மம் கிடைத்து விட்டது. திரும்பவும் அம்பாள் வந்து அவனுக்கு இந்த கணபதி அப்படிங்கிறதான மேதாவினால் அவருக்கு வாழ்க்கையை கொடுத்து திரும்பியும் பிரம்மாவன் நாமகரணம் சூட்டப்பட்டு பண்டாசங்கிறதான பேரில் திரும்பி அவனை வந்து வதம் பண்ணி அவனுக்கு நாமாவிசேஷமாக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதான் காமாசிராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி தேவி சர்வாசிராஸ்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. பூர்ணமாக முடிஞ்சு கொடுத்த அந்த கதை. இனி அந்த அரக்கு குலமே கிடையாது. அப்படியே அம்பாள் உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ஒரு கேள்வி வரும். பரமசிவன் தன்னுடைய திருநெற்றிக்கண்ணால் பார்த்து மன்மதனை பஸ்மமாக்கி விட்டார். அவன் எங்கே ஓடிப்பான்? பரமேஸ்வரனுடைய நெருப்பு பட்டுது அப்படின்னா தட் இஸ் கிட்டத்தட்ட 1 trillion வாட்ஸ் பவர் வரதான ஒரு நெருப்பு. இது இந்த 240 kb எல்லாம் கிடையாது. ஒரு பஸ்மமே கிடைக்காது. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடம். இப்போ இருக்க ஒரு இடம் இருக்குது நேபாளில். இந்த பஸ்மாசனம் முதல்ல ஃபஸ்ட்டு கைலாசம் போகிற டைமில் அங்கே போயிட்டு அப்புறமா தான் போகணும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவன் சொல்ல 450 கிலோமீட்டர் இங்கேருந்து போனோம் குருஜி, அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட ஷெட்யூலில் தகராறாக போய்டும் அப்படின்னு. சரியா விட பாடத்தடவை பார்த்து அப்படின்னு. அந்த ஊர் பூராவுமே சாம்பல் தான். எங்கே தோண்டினாலும் சாம்பல் தான் கிடைக்கும். இந்த துப்படி கிராமத்தில் இருக்கிற மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா அடையாளம் சொல்லிட்டு போவார். நீங்கள் இருந்தால் நீங்கள் கோபி தலாவில் வந்து இது கோபிகளோட நிறுத்தம் ஆடியிருக்கிறதெல்லாம் என்ன எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பூமியை சுற்றி பூரா இடத்துலையும் உனக்கு சந்தனம் தான் கிடைக்கும் அப்படின்னார். அதுதான் கோபி சந்தனம். இந்த திருமண் சொல்கிறாளே இந்த கோபி சந்தனம் அந்த ஊரில் எங்கே காலை போட்டு நோட்டினாலும் கோபி சந்தனம். நான் வந்து டெஸ்ட் பண்ணி வர பார்த்தேன். நான் எனக்கு எப்போவுமே எதை சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டேன். நான் எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு உள்ளே புரியணும் எனக்கு. பிகாஸ் எனக்கு விகடகவி யோகம் இருக்கேன். அதனால அப்படி அப்ரப்டாக சும்மா கதையில் சொல்லியிருக்கோம் நான் வில் நாட் அக்செப்ட். அப்போ அவன் காட்டியிருந்தான் மண் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் பாரு அப்படிங்க. மண்ணை அங்கேருந்து எந்த மண் எடுத்தாலும் இது கோபிச்சந்திரம். அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி அதுக்கு தேவையில்லாத கல் மண்ணெல்லாம் மாற்றிட்டு நாங்கள் வந்து அந்த கொழு இருக்கிறதாக மட்டும் எடுத்துக்கிறோம் வரோம். அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, பகவான் வந்து அடையாளத்தை காமிச்சிட்டு போயிருக்கார் பல இடங்களில். இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்கே பார்க்க முடிஞ்சுது. கைலாசத்தில் அந்த ட்ரிப்பில் வந்து அதை பார்க்க முடியலை. பரவாயில்லை, நீ இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு பகவான் வேறு இடத்த காட்டி கொடுத்தார். எது சொல்லுவார் அப்படின்னா, உடனடியாகவே பஸ்மமாகக்கூடியதான அந்த மன்மதன் எப்படி ஓடி போய் அம்பாளுடைய உடம்புல இருக்கிறதான நாபிபத்மங்கிறதான சரசுக்குள்ள போய் குதிச்சிருப்பார்? இது ஒரு கேள்வி சாதாரணமாக யாரிடம் இருந்தாலும் வரலாம். அதாவது இதெல்லாம் சூக்ஷ்ம வடிவமானது. சூக்ஷ்ம வடிவம் அப்படின்னா மந்திரமய ஸ்வரூபம். பஞ்சதசி வித்யாவில் வந்து அம்பாளுடைய முகபத்மம் என்பது வந்து 5 மாத்திரைகளால் சேர்ந்ததான ஞானஸ்வரூபம். ஞான வடிவம் தான் 5 மாத்திரைகள் இருக்கக்கூடியது அம்பாளுடைய முகபத்மம்.
அந்த கழுத்திலிருந்து கடி வரைக்கும் இருக்கக்கூடியது 6 மாத்திரைகள் இருக்கக்கூடியது பீஜாட்சர மந்திரத்தில். அந்த கடிப்பிரதேசத்திலிருந்து பாதங்கள் இருக்கிறது 4 மாத்திரைகள் இருக்கக்கூடியது. அப்படி 5, 6, 4 சேர்ந்த பஞ்சதசாட்சரி. இந்த கழுத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறதான பிரதேசம் அல்லது இந்த இடம்தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான தாவர ஜங்கமங்களுடைய அசட்ஸும். அது செடி கொடி மரம் நதி சமுத்திரம் மலை வேலிஸ் சரசு எல்லாத்துல மாட்டிக்குது. சர்வம் கரச்சரணமாக இருக்கிறதா சர்வம் அதில் மாட்டிக்கிறது. இது மந்திரமயம் அப்படின்னு பேரு. ஞானமயம் மந்திரமயம் வாசனாமயம் இப்படிதானே 3 பார்ட்டாக இருக்கு அம்பாளுடைய உடம்பு சரீரம். ஆகவே சூக்ஷ்ம வடிவத்தில் தான் ஜீவாத்மா டிராவல் பண்ணும், ஸ்தூல வடிவத்தில் டிராவல் பண்ணாது. அதனால இந்த சூக்ஷ்ம வடிவமான மன்மதன் தொப்புள் வழியாக உள்ள என்டர் பண்றார். தொப்புள் யாருடைய இடம்? விஷ்ணுவனுடைய இடம். அது மணிபூரக சக்கரத்தில் விஷ்ணு பகவான் லிங்க சுரூபமா உட்கார்ந்துருக்கார். விஷ்ணுவனுடைய அம்சம்தான் இந்த மன்மதன். அந்த விஷ்ணு அம்சம் அப்படிங்கிறது தன்னுடைய மாதாவாகவும் சகோதரியுமாக இருக்கக்கூடியதான நாபிபத்மத்துக்குள்ள வந்தார். இதுக்கு காரணம் என்னன்னா சகோதரி ஸ்தானம் இருக்கிறதுனால யோனிஸ்தானம் வழியாக என்டர் பண்ண வழி இல்லை. இப்போ நாமெல்லாம் பரதேசிகள், எந்த ஜென்மாவிலும் யாரெல்லாமோ இருந்து எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து புரிந்து வந்தோம். அது நமக்கெல்லாம் யோனி வழியாக தான் என்ட்ரி, யோனி வழியாக தான் எக்ஸிட், இல்லைன்னா வாய் வழியாக என்ட்ரி, யோனி வழியாக எக்ஸிட், இப்படிலாம் இருக்கும் மனுஷ ஜென்மா இல்லவா. இவர் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டு ஜீவாத்மா, விஷ்ணுவினுடைய மனசிலிருந்து உருவானவர் மன்மதன், ரிதி தேவியினுடைய கணவன், பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடியதான காமகலா வித்தியில பிரசஸ்தி இருக்கக்கூடியவர் ராஜா. அப்ப அவருக்கு ஒரு ஸ்தானமானங்கள்லாம் இல்லையா? அவர் நாபிபத்மம் வழியாக தன்னுடைய இடம் சக்தியினுடைய உடம்புல நாபிபத்மத்துல விஷ்ணு உட்கார்ந்து இருக்கார். அப்ப இந்த விஷ்ணு பகவான் மன்மதனுடைய உருவத்துல திருப்பியும் மன்மதனுடைய உருவம் உடம்பு போனதுமே ஸ்தூல வடிவம் போனதுமே சூக்ஷ்ம வடிவமாக அம்பாளுடைய நாபிபத்மத்துக்குள்ள புகுந்து வெளியே வந்துட்டார். அப்ப எல்லாரும் இந்த நாபியிலேருந்து தான் உற்பத்தி ஆகிறார்கள். இந்த நாபியில் தானே விஷ்ணு பகவான் பிரம்மதேவனுக்கு ஜென்மம் கொடுக்கிறார். அந்த பிரம்மனுடைய நெற்றுக்களிலிருந்து ருத்ரம் பிறக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கு கதைகள். இதில் சேம் கான்செப்டை டிஃப்ரெண்ட் மார்க்கத்தில் உபதேசம் செய்து கொடுத்துருக்கா. யாருக்கு எந்தெந்த விஷயத்துல எப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி, ஒரே ஒரு சத்தியம் தான் இருக்கு, ஆனால் புரியும்படியான அளவுக்கு அது வித்தியஸ்தமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறா. இப்போ சயின்ஸு அப்படின்னா அதில் பயாலஜி இருக்கு, ஃபிசிக்ஸ் இருக்கு, பாட்டனி இருக்கு, இன்னொன்று அப்படி விதமாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் மொத்தமாக பேருக்கு சயின்ஸ் தான் பேர் இல்லவா? அது மாதிரி இந்த தத்துவத்தை தான் பகவத் பாதர் இங்கே சொல்லுகிறார். அவரோட யோகி அவருடைய திங்கிங் லெவல் ஒன்லி வில் பி இன் திஸ் லெவல். அந்த அதர் வே ரவுண்டில் போகாது. ஒரு பெண் அவருடைய நாவிவத்னம் அழகாக இருக்கிறதுக்கு மைண்டே போகாது, அந்த ஏரியாவுக்கு போகாது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் அவரோட உடம்புல வளர்ந்துருக்கவே செய்யாது. இந்த மாதிரி 8 வயசு 9 வயசுல ஒன்றும் இருக்கிற குழந்தைகளோட மாதிரி மென்டாலிட்டி கிடையாது. அன்னைக்கு 2 பேர்ல பகா யோகி, அவதார புருஷன். அதனால இதுல எந்த விதமான அசிங்கம் அசம்பம் இல்லை. இது எதனால இந்த உபாசனையில இது தாந்திர உபாசனையிலையும் சக்த உபாசனையிலையும் தான் சில விஷயங்கள்ல இந்த இடத்துல பூஜை எல்லாம் உண்டு. இது எல்லா யோகிகளும் பண்ணியாகணும். குண்டல் யோகா அபியாசம் பண்ணமான எல்லாரும் இந்த அபியாசத்தை பண்ணித்தான் ஆகணும். மணிபூரத்தில் உட்காந்து நிறைய பூஜையெல்லாம் பண்ணித்தான் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அதுல பயமோ அச்சமோ இல்லைன்னா நாணமோ ஒன்றும் தோணவே மாட்டேங்கிறது விஷயத்துல எல்லாம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு பக்தரும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான சத்தியங்கள் தான். அதைத்தான் நீங்க சொன்னாரே தவிர இதுல எந்த விதமான ஆபாசமும் இல்லை. அப்படி புனர்ஜென்மம் கொடுக்கறதுக்காக மன்மதனுக்கு பகவதி தன்னுடைய கர்ப்பபாத்திரத்துக்குள்ளே திரும்ப எடுத்து விட்டாள். அந்த மன்மதனை திரும்ப அவனுக்கு பண்டாசுங்கிறதான ஒரு வாழ்வை கொடுத்தா. அதுலயும் அவன் கடைசியில திருந்தல என்னன்னா வாசனாமயத்தினால வந்ததான யோகம். கடைசியில் அவனே திருப்பி எடுத்துட்டு விட்டா. இவ போர் உன்னோட விளையாட்டு, உனக்கு 2-3 சான்ஸ் கொடுத்தாச்சு. அப்பா ஒரு தடவை கண்டிச்சு கொடுத்து சான்ஸ் கொடுத்தார், அம்மா ஒரு தடவை கண்டு சான்ஸ் கொடுத்தாச்சு, இனிமே நீ சரி வராது. இட்ஸ் அ ராங் ப்ரொடக்ஷன், வி ஆர் விட்ராயிங். நிறைய பிராண்ட்ஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவா, அது என்னெல்லாமோ ஆம்பிஷன்ல லான்ச் பண்ணுவா. அதை அவளோட வேல்யூ சக்ஸஸாக கிடைக்கல, அப்படி இட்ஸ் நாட் ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் அப்படின்னா அதை ஷட் டவுன் பண்ணி அதை விட்ரா பண்ணிடுவா. அந்த ப்ராடக்டே கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் விட்ரா பண்ணிடுவா அல்லவா? அது போலவே இறைவன் 2-3 சான்ஸ் எல்லாம் கொடுத்து பார்ப்பா. அது ஒன்றுக்கு உதவி இல்லை அப்படின்னா திருப்பி எடுத்துடுவார். அவுட் ஆஃப் கம்பேஷன் பகவான் நினைக்கணும். அதுலேனா திரும்ப ஜென்மா கொடுத்து திருப்பி கடைசியில் வரைக்கும் நிற்கணும். சில இடங்களில் கியூவில் போயிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தால் திருப்பி கியூனோட நடுவில் எடுத்துக்க மாட்டா, திரும்பி பின்னாடி போய் நில்லு அப்படின்னா. சில பேர் என்ன பண்ணுவா, இல்லை முன்னாடி என்ன வந்தால் சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கேன், என்னால் வந்துக்கோ எங்கள் டைரக்டா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பா இல்லையா? அந்த எக்ஸம்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் இன் எவ்ரிவேர். அது மண்டைன் லைஃப்பில், அது பௌதிகமான வாழ்க்கையிலாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாத்தையும் உண்டுது.
அந்த அளவுக்கு நம்ம பிரியப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபேவரபிள் பர்சனாக இருக்கணும், இறைவனுடைய ரொம்ப முக்கியமான நெருங்கின பக்தனாக இருக்கணும். அப்போ எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுதான் இருக்கிறதான ரகசியம். ஆகவே இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணுற நேரத்தில் நம்ம இவ்வளவுதான் நினச்சி பார்க்கணும். நாமளும் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணுற நேரத்தில் கூட பகவான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம திரும்பி நம்மளை எடுத்துப்பார். அது வந்து 4 விதமான யோனிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு பிறவிக்கு. அண்டஜம், ஸ்வேதஜம், யோனிஜம் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி இங்கே உத்தமமான மகத்துவம் இருக்கிறதான தத்துவங்களை வந்து இறைவனே தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்பெஷாலிட்டியில் இருக்காதா என்ன? அதனால இதுதான் சொல்லி வந்தார். ஜெகன்மாதாவான பார்வதி பரமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி பரமேஸ்வரனுடைய கோபாக்னியால அந்த ஜுவாலையில எரிஞ்சு போனதான அந்த உடம்பை வச்சுட்டு மன்மதன் உன்னுடைய நாபி சரசு அப்படிங்கிறதான சரஸில் குதிச்சார். அதோட அவனுக்கு வந்து அவனுடைய வெப்பம் தீர்ந்து விட்டது, அவனுக்கு புனர்ஜென்மம் கிடைக்கிறது. அந்த புனர்ஜென்மம் எப்படி கிடைக்கிறதா? ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப், ஒரு வள்ளிக்கொடி போல இப்படி மேலே எழுந்து வர்றது. அது நேரம் வெள்ளிக்கொடி நேரம் மேலே எழுந்து போய் போகிறது இடமங்கிக்கு 2 ஸ்தனங்களுக்கு பக்கத்தால் தான் போகிறது. ஸ்தனங்கள் கிட்ட போனால் என்ன கிடைக்கும்? ஞானப்பாலை உண்டு திரும்ப சாயுஜ்ய பதவியை அடைய முடியும். மேல் நோக்கி தான் போகிறது இந்த ரோமாவலி. அது வலம் சுழியாக வந்து மேல் நோக்கி போகிறது. உத்தம ஸ்திரீகளுக்கு இருக்கிறதான குணங்கள். அந்த ஒரு தத்துவத்தை வந்து நானுடைய நாபி பத்மத்தில் பார்க்கிறேன். இதை வந்து இந்த தத்துவத்தை தான் நீ வந்து என்னுடைய மனசு வழியாக புத்தி வழியாக உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை உண்டு பண்ண வச்சாய் அப்படிங்கிறதான் நம்பிக்கையோடு நான் வரேன் அப்படிங்கிற பகவத் பாதம். ஹரக்ரோதா ஜுவாலாவலிபி அவலீடேன வபுஷா கபீரே தே தாபி சரசி கிருதசங்கோ மனசிஜஹ சமுத்தஸ்தௌ தஸ்மாத் அச்சலதனயே தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானீதே ஜனனி தவ ரோமாவலி ரிதி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.